நன்றாக கவனிக்க வேண்டும். இன்று சத்துருவானவன் சபைக்குள்ளே புகுகிறான், விசுவாசிக்குள்ளே புகுகிறான், தாழ்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட உள்ளே செல்கிறான். அவன் தந்திரமானவன், தந்திரகாரனவன். இன்னும் அநேக குடும்பங்கள் சிறையிருப்பில் இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் கண்ணீர், வறுமை தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது. பாவ அடிமனத்துக்குள் சிக்கி சீரடைகின்றன. கடன் பிரச்சனைகள், பெல்லி சூனியம், போராட்டங்கள் நெருக்குகின்றன. சில பேர் இந்த ஜோதிடம் பார்ப்பார்கள். உண்மையிலே நடந்ததை சொல்றேன். ஒரு மூப்பர், சபை மூப்பர் தன் மக்களுக்கு ஏதோ கல்யாணமாம், எல்லாம் பொருந்தியாச்சு, சாதம் பார்க்கணும் அவருக்குள்ளே ஆசை. இந்த ஆசை யார் தூண்டி விட்டது உங்களுக்கு தெரியும். இவர் ஜோதிடம் பார்க்க போனார். இங்கேன்னா ஸ்காப்ரோட பாருங்க, மார்க்கம் ரோட்ல சில கடவுளை கீழே அண்டர் கிரவுண்ட்ல இந்தியாவில இருந்து வருவாள். அவர் காசை வாங்கி கொண்டு அலம்பிக்கிட்டு போறார். அவர் சாதத்தை கொண்டு போறார். அவருக்கு பயம், யாரும் கண்டா பாசத்தை சொன்னா மூப்பர் வகை போயிடும். அவர் பயந்து அங்கும் இங்கும் பார்த்துட்டு டக்குன்னு கடைக்கு கடல் படியில கீழே இறங்கி போனார். அவருக்கு சந்தோஷம். ஒரு தினம் என்ன காண இல்லை, நல்ல காலம் சொல்லிவிட்டு கீழே போனார். அவர் திகச்சு போனார். ஏன் சொல்லுவோம், அந்த சபையில இன்னொரு மூப்பர் சாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க சாதாக்காரிட்ட இப்ப ரெண்டு பேரும் நல்ல ஒட்டு. அந்த பிசாசானவன் என்ன மாதிரி கிரியை செய்கிறான் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பபுலோன் சிறையிருப்பில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி தவித்த போது என்ன சொன்னார்? இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண் என்று சொல்லி ஜெபித்தார். ஏன் நாங்கள் களிமண்? நாங்கள் களிமண், நாங்கள் ராஜாக்கள், பிரபுக்கள், நீதிமான்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாங்கள் களிமண் என்று சொன்னார். நீ களிமண் தான், நீயும் களிமண், நானும் களிமண் தான். களிமண் தான் எங்களை செய்து காரை துப்பு இல்லை, ஆனால் களிமண்ணால கையால எங்களை விரண்டு எடுத்துட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். நாம் களிமண் என்று சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையை நம்மாலே வணந்து கொள்ள முடியாத களிமண்ணாக நிர்பாய்க்கமான நிலை இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ பரம குயவன், நம் வாழ்க்கையை மீண்டும் வணந்து உருவாக்கக்கூடியவர். யாருடைய வாழ்க்கை? நம் வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, உலகத்தாருக்கு இல்லை. தேவனுக்கு நம்முடைய உள்ள உறவு முறை என்ன? அவர் பிதா, நாம் பிள்ளைகள், சரிதானே? அவர் குயவன், நாம் களிமண். அவர் திராட்சை செடி, நாம் கொடியர். அவர் தலை, நாம் சரீரம். அவர் மேய்ப்பன், நாம் ஆடுகள். அவர் மூலக்கல், நாம் மாளிகை. அவர் ஆத்ம மனவாளன், நாம் மனவாட்டி. இப்படியே சொல்லிக்கொண்டு போலாம். பரம குயவன் எப்படி நம் வாழ்க்கை வணங்குகிறார்? ஒரு கேள்வி என்ன கேட்கலாம். ஆம், கனமுள்ள பாத்திரங்களாக, பயனுள்ள பாத்திரங்கள், அவருடைய மகிமைக்கு எத்தனை பாத்திரங்களாக நம்ம வணந்து உருவாக்குறார் பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண் என்று இஸ்ரவேல் ஜெபித்த கேட்டார். ஆகவே எரேமியாவை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் குயவன் வீட்டுக்கு? ஒரு கொல்லன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், ஒரு விவசாய வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், அல்லது பணக்கார வீட்டுக்கு அனுப்ப. ஏன் களிமண் வீட்டுக்கு அனுப்ப? அந்த குயவன் வீட்டுக்கு போறது காரணம் என்ன? காரணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் களிமண்ணெல்லாம் உருவாக்கப்பட்டனால பெரிய நடப்பா பேசுறோம். நாங்கள் களிமண் தான். அப்ப ஆரையும் அண்டா பிரைஸ்லோட் களிமண் சொல்லுங்க, பயமில்லாம. ஏன்னா களிமண் தானே, பிரைஸ்லோட் களிமண், பிரைஸ்லோட் சீசா களிமண் அப்படி சொல்லுங்க. அங்கே வார்த்தையில உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்ட மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. நல்லா கவனிக்கணும், போய்க்கா கெட்டு போயிற்று. மற்றபடி ஒழுங்கா செய்தவர். வார்த்தை ரொம்ப கவனிக்கணும் பிள்ளைகள். என்னென்றால் அவன் கெட்டு போச்சு, பார்க்கதான் அந்த கெட்டு போயிடுச்சு. இப்ப இவர் போயிருக்காடி கெட்டு இருக்காது. இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம், உங்களுக்கு விளங்கா சொன்னாலும். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியா கண்டபடி அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வளர்த்தார். இப்ப கூசாவை செய்கிறான், கூசா உடைஞ்சா சட்டியாக்கி விட்டுறார்.
சட்டி செய்ய சட்டி சதுரமா வந்தா கூசாகி விட்டுருவார். அதெல்லாம் பெரிய ட்ரிக்ஸ். நீங்க போய் பார்க்கணும் வீட்டுல. களிமண்ணை குலைத்து குயவன் திருவேன் ஏறினான். அது சுழலும் சுழற்சியில் நல்லா பாருங்க, குயவனுடைய திறமை மிக்க கரங்கள் ஆழமான பாத்திரத்தை உருவாக்குது. இந்த சுழற்ப மோட்டரை போட்டு கூட சுத்துவாங்க. ஸ்ரீலங்காவில கையால சுத்துறது. இப்ப நவீன இப்ப மோட்டர் இப்ப இல்லாம ஐயா மண்ணை குழைச்சி போட்டா பட்டனை பானை வரும் பட்டனை விட பானை பொத்துண்டு விடும். சட்டி வரும் பட்டன் களிமண்ணை போட்டுட்டு இப்ப நம்ம இப்ப அப் டு டேட் இங்க களிமண்ணை குழைச்சி மிஷினுக்கு போட்டுட்டு பட்டன் இருக்கு. உனக்கு பானை வேணுமா, சட்டி வேணுமா, கூசா வேணுமா, கூசாண்டு பட்டன் அமர்த்தினா டக்குன்னு கூசா விடும். சட்டின்னு அமர்த்தினா சட்டி வந்து விடும். என்ன விருப்பம் அந்த பட்டன் அமர்த்த வந்து விடும். அது இப்ப நவநாகரிக மிஷின். அதை பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்திரம் குயவன்கார் உடைந்து போனது. இனி அதை தூக்கி எறிந்து விடுவானோ வேண்டாம்னு தள்ளி விடுவானோ. பாத்திரம் உடைஞ்சா நாங்கள் கிளாஸ் கூட உடைஞ்சா நான் அதை ஒட்ட பாவேன். சில குழு இருக்கு இப்ப பாருங்க. சில பானைய சில வாசல் உடைஞ்சா நான் எறிகிறேன் இல்லை. இதுக்கு ஸ்பெஷல் குழுவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சமாளிச்சிருக்கோம். ஆமே பாருங்க, ஏதேனும் கர்த்தர் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி இப்பதான் எங்க அத்திவாரம் வருது. மண்ணிலிருந்து உருவாக்கி நாங்கள் களிமண் ஐயா மண். குட் மார்னிங் மண் சொல்லுங்க, பயம்னா சொல்லுங்க, கேட்டா வசந்த சொல்லுங்க. அவன் தமது சாயலையும் ரூபத்தையும் கொடுத்தார். அவர் நாசியிலே தமது சுவாசத்தை ஊதிய போது அவன் ஜீவாத்துவமாவான். மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த பாவம் குறுக்கிட்டு வந்த ஆசீர்வான வகை உடைந்து போட்டது. எப்படி யார் வந்தார் இடையில? மச்சான் வந்துட்டார். ட்ரிக்ஸானால் அவன் ட்ரிக்கி கை இங்கிலீஷ் சொன்னா ட்ரிக்கி கை. பாவம் செய்த தேவர்களை பரலோகத்தை விட்டு தள்ளினார். அப்ப நாங்கள் பாவம் செய்தால் எங்க தள்ளுவார்? அண்டர் கிரவுண்ட் ஃபேப்ரிகேட் அங்க இருக்குமா? ஃபேப்ரிகேட் அங்க எரிஞ்சு கொண்டு இருக்கும். பாவம் செய்த தூதர்களை பரலோகத்தை விட்டு தள்ளினார் என்றால் நாங்கள் பாவம் செய்தால் எங்கே தள்ளுவார்? உங்களுக்கு தெரியும். ஆனால் பாவம் செய்த மனிதனுக்கோ இரக்கம் பாராட்டினார். அவனை வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. மனிதனை மீண்டும் வணைய விரும்பிய பரம குயவன் சிறுவையிலே தன்னுடைய கரங்களை நீட்டி கொடுத்தார். ஏதேனில் இழந்த தேவ மகிமையை மறுபடியும் கொடுக்க அவர் சித்தமானார். நன்றாக கவனிக்கணும். என்ன சொன்னார்? ஞாபகம் வராது உங்களுக்கு. புத்தகம் உங்களுக்கு சொன்னார், 100 சொன்னாலும் ஞாபகம் வராது. மனிதனை மீண்டும் வணைய விரும்ப பரம குயவன் சிலுவையிலே தன்னுடைய கரங்களை நீட்டி கொடுத்தார். ஏதேனும் இழந்த தேவ மகிமையை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க சித்தமானார். பாருங்கள், இப்பொழுதும் கர்த்தாவே நான் களிமண், என் வாழ்க்கை வனையும் ஆண்டவர் என்று கதறும் போது கர்த்தர் உங்களை வனந்து உருவாக்கி மகிமைக்குரிய பாத்திரங்களாக கரங்கள் இருந்தவர். இப்ப நீங்க ஜெபிக்க நான் களிமண் என்றார் உலகத்தாருக்கு முன்னால ஜெபிங்கிறாங்க. நான் களிமண் என்றாம நீ மண்டில நீ களிமண் தானே. அந்த உலகத்தாருக்கு முன்னால இப்படியான வசனம் சொல்லக்கூடாது. நீங்க போய் நான் களிமண் வந்தா அவன் தான், நீ உண்மையில களிமண் தான், மண்டையில சரக்கில் கோணமா இருக்கும் சொல்லுவோம். இப்பொழுதும் கர்த்தாவே நான் களிமண், என் வாழ்க்கையை வனையும் ஆண்டவரே என்று கதறும் போது கர்த்தர் உதவி செய்த. கதற வேணும். அதுக்காண்டி சோஃபால இருந்தோம் கதறதே இல்லை. அறையக்க போங்கோ, கதவை பூட்டுங்கோ, ஐபோனை விட்டு போங்க, பூட்டிட்டு முழங்கால் பாட்டி ஜபிங்க. கர்த்தர் கண்டிப்பா கேட்பார். வேதம் சொல்லுவது சங்கீதம் 31:12 செத்தவனை போல முழுவதும் எல்லாரும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஏன் இந்த வசந்த சொன்ன நல்லா எழுதிக்கணும். செத்தவனை போல முழுவதும் எல்லாரும் மறக்கப்பட்ட உடைந்த பாத்திரத்தை போலான். என்ன நடந்தது? தாவீதர் உடைந்த பாத்திரம். தாவீத பாத்திரம் எங்க உடைஞ்சது? உங்களுக்கு தெரியும். இது நான் சொல்லிருக்க வேண்டியது. இந்த
பத்சேபாவிடம் பாவம் செய்த போது உடந்த பாத்திரம் போனார். இங்க எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இந்த பத்சேபா குளிக்க ஒழுங்கா அரை மர கட்டியில குளிக்க வேண்டியது ஓப்பனா குளிச்சா? எனக்கு எந்த கேள்வியா தான். இப்ப நான் கேட்கிற கேள்வி, இந்த பத்சேபா குளிக்க போய்க்க மரவிடமாக அல்லது எங்க ஊர்ல எல்லாம் சுத்தி வர ஓடியா சுத்தி போட்டு தான் நான் குளிக்கிறேன். அப்படி கட்டி குளிச்சிருக்கவன் அவனே ஓப்பன் இடத்துல வந்து குளிச்சால் அது அவன் செய்த குற்றம். சரியோ? ஆனால் இங்கேதான் ட்ரிக்கி இருக்கு. இது பிசாசுடைய தந்திரம். பிசாசுக்கு தெரியும் இவர் தாவீது அரண்மனைக்கு மேல உலாவ போறாருன்னு சொல்லி பிசாசு பசுவை இடம் சொல்லி போடி போய் இப்ப குழி நல்ல 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 வெயிலா இருக்கு எனக்கு உடம்பு குளின்னு குளிக்க போயிருக்கிறார். சரியோ? இதான் நடந்தது. உங்களுக்கு விளங்காது சொல்றோம். ஏன் அவர் சங்கீதத்தில் ஏன் அந்தி சந்தி மத்தியானத்தை ஜபித்தார்? சங்கீதத்தில் அவர் ஜபிக்கிறார். அந்தி சந்தி மத்தியானத்தெல்லாம் ஜபித்தார். நாங்கள் காலை மத்தியானம் மாலையில ஜபிக்கிறோம். ஏன் தாவீது அந்தி சந்தி? ஏனென்றால் அவர் புலவிட்டவர் அந்தி பின்னேறத்தான் அந்த புலவிட்டவர். அதைத்தான் அந்தியார் முதலாக வச்சு ஜபிக்கிறார். விளங்குதோ? விளங்கினாச்சாரி எல்லாம் ஒன்றும் செய்யலாம். அப்ப உள்ளமுடன் மனச்சாட்சி வாதித்தது. இப்ப நாங்கள் குற்றம் செய்தது எங்களுக்கு மனச்சாட்சி வாதிப்போம். தப்பே இல்லாத நாங்கள் ஒரு குற்றம் செய்தால் நான் தப்பிச்சோம்னு சொல்லக்கூடாது. ப்ரே பண்ணாக்க மனச்சாட்சி வாதே நீ புல விட்டுட்ட முழங்கால் பட்டிக்கிற ரொம்படான்னு சொல்லும். தீர்க்கதரிசியாக நாத்தான் குற்றத்தை சுட்டி காண்பித்த பார்த்தீங்களோ? கத்தர் விட மாட்டேன். இங்க வா ராசா, எங்களை யாழ்ப்பாணத்தை தமிழ் நீ வா ராசா, நீ என்ன வேலை செய்திருக்கிற? இப்படித்தான் யாழ்ப்பாணத்தை தமிழ் சொல்றோம். நீ ராஜா என்ன வேலை ராஜா நீ செய்த நீ என்று சொல்லிக்கு அவர் தேய்ச்சி போனார். அவர் நினைச்சார் ஒரு விஷயம் ஒருக்கும் தெரியாது. இப்படித்தான் கனவே இந்த ரகசியமான வேலை செய்யணும் ஒருக்கும் தெரியாதுன்னா கத்தருக்கு தெரியும். தப்பே இல்லாத பாருங்க, கட்ட சிவரையும் தப்பே இல்லாது. சரி, ஆடு மேய்க்கும் தாழ்மையான நிலையிலிருந்து தன்னை உயர்த்தி ராஜாவாக்கின கத்தோடைய அன்புக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று உடைந்த உள்ளத்தோடு நொறுங்குண்ட ஆவியோடு கதறினார். 59 சங்கீத வாசி பாருங்க. இந்த பாட்டு படிக்க தெரியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்து எடுத்துக்கொள்ளாமலும் புலவிட்டா பரிசு டக்குன்னு போயிடுறார். இப்ப நீங்க துதிக்கிறீங்கள் வேத கொன்றீங்க எல்லாம் சரி, நீங்க ஒரு ஆண்டவருக்கு தவறான வேலை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவிதான் உங்களை விட்டு விடிய உங்களுக்கு தெரியாது. அவர் போயிடுவார். நீங்க நினைக்கிறத பரிசு எங்களுக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியார் வெளியில போய் மற்றவர் வந்து உங்களை கப்ஷா பண்ணி விட்டுறார். அப்ப உடைந்து போன பாத்திரத்தை மீண்டும் வணைவது போல தாவீதின் வாழ்க்கை மீண்டும் வணைந்தார். தாவீதை அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய இதயத்துக்கு ஏற்ற மாற்றினார். தாவீதுக்கு வீட்டை காட்டினார். பாருங்க, அப்படியானால் நாங்களும் பாவம் செய்து போட்டு தாவீதை போல 54 சங்கீதத்தை போய் வாய்ச்சா கத்திரத்தை மன்னிச்சுடான்னு யோசிக்கணும். இப்ப நான் பாவம் செய்து போட்டு இந்த 54 சங்கீதத்தை 5 வாய்ச்சோம்னா ரைட், எந்த பாவம் முடிஞ்சு தப்பே இல்லாது. நீங்கள் அதை விட உள்ளான இருதயம் குத்தும். சரி பாருங்கள், கணக்க இருக்கு. நகோமி ஒரு உடைந்த பாத்திரம். நகோமி பெத்லேமை விட்டு மோவாபிய தேசத்துக்கு போனபடியினால் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்தால் உடைந்த பாத்திரம் போனாள். என்ன நகோமின்னு அழைக்காத மாறா என்று அழையுங்கள். இதுல சில பேர் சொல்லணும், அந்த 2 பேரும் பெரிய பணக்காரரான். இந்த ருத்தும் அவளும் அங்க சொன்ன பணக்காரன்னு சில ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் நகோமியை ருத்தையும் வேணாமென்று தள்ளி விடவில்லை. இப்ப நல்லா யோசிக்கணும்னு பாருங்க. இந்த நகோமி ருத்த கல்யாணம் பண்ணவர் யார்? போவாஸ். இந்த போவாஸ் எங்கே இருந்து வந்தவர்? அவர் அந்த மதில்ல
அந்த மதில்ல இருந்த விபச்சாரியா இருந்தவள் ராகாப். ராகாப் விபச்சாரமா இருந்தவள், அவள் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்தரா ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்து அவளுக்கு பிறந்த மகன்தான் போவாஸ். மத்தேயு 1 5 வாய்த்து பாருங்க. அப்ப ஆண்டவர் அங்கே இந்த ராகாப் வேசிக்கு ஆக்களை அனுப்பியிருக்காரு. சரித்திரம் வந்திருக்கா. இதெல்லாம் எங்களை நெக்கல, எங்களை மூளை கட்டாது பாருங்க. ஆனால் கர்த்தர் நகோமியை ருத்தையும் வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. கர்த்தருடைய திட்டம் ஐயா இது. நீ அங்க போகணும், திரும்பி ருத்தோட வரவனும், அங்க போய் என்ன வயல்வெளியே குந்தவனும் வயல்வெளியை பறக்கணும், இல்லை கர்த்தருடைய திட்டம். எங்களால கண்டுகொள்ள முடியாது. புதிய வாழ்க்கை, அதாவது களிமண்ணை வணைவது போல வணைந்து ருத்தின் புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டார். ருத்தின் வம்சத்தில் தானே இயேசு கிறிஸ்து தாவீது குமாரனாக பிறந்தார். பார்த்தீங்களோ? அப்ப தாவீது குமாரனாக பிறக்கணும் என்றால் இவ்வளவு விஷயங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். என்ன கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நீங்க செய்யற ட்ரிக்கி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, ஊழியர்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அண்ணாலும் உடைந்த பாத்திரம் என்ன, பிள்ளை இல்லாத சூழ்நிலையில் சக்கரத்தினால் நாளோறும் குத்தப்பட்டு உடைந்த பாத்திரம் போல இருந்தா. என்ன செய்தார் அவள்? உடைந்த பாத்திரம். அவள் செய்த என்ன? கதறினாள். எங்க போய் கதறினாள்? மேடையில் இல்லை, அதாவது தேவாலயத்துக்கு போய் தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றி விட்டாள். அவள் எல்லா சஞ்சலத்தையும் குறைபாடெல்லாம் ஊற்றி விட்டு திரும்பி வரைக்க நோம்பலா வந்தார். நாங்கள் சேர்ச்சுக்கு போனால் நோம்பலா போவோம், அங்கவே கனவு பிரச்சனை மனையில் வச்சுக்கோ திரும்பி வரும். அது எங்களுடைய சுபாவம் இருக்கட்டும். பாருங்க, சிம்சோன் உடைந்த பாத்திரம். ஆண்டவர் எப்படி சிம்சோனை வழி நடத்தினார்? இப்போ மடியில் படுத்தான், கதை முடிச்சு. மடி அந்த பல்கனையெல்லாம் பொருள் சாமான் பாருங்க. தன்னுடைய கண்களோடு நொறுங்குண்ட இதயத்தோடு ஜெபித்த போது கர்த்தர் மீண்டும் சிம்சோனுக்கு பிணத்தை கொடுத்தார். நான் இப்ப யோசிச்சேன், நான் பாவம் செய்து போட்டு ஜெபித்தா எல்லாம் சரி வரும்னு யோசிக்கிறேன். அது சரி வராது நிற்கிறோம். சரி, கெட்ட குமார் உடந்த பாத்திரம் போனான். எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு வரோம். நான் 4 நிமிஷம் தான் இருக்கேன், நேரம் காணாது. தன் பாவங்களுக்காக மனஸ்தாப்பட்டு தாப்பட்ட வரைக்க தாப்பன் படுத்து விட்டு போடா, இல்லை சீன மணக்கு மாட்டுச்சாணி பண்டி வாசவனாக்க ஓடுறக்க அவர் கட்டி அணைத்தார். மகனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து முத்தமிட்டு மகனை சேர்த்து கொண்டார். இது என்ன இதை கொடுக்கு பிதா? நாங்கள் என்னதான் பிழை செய்தாலும், ஆண்டவர் விட்டு தூரமா போனாலும், சங்கம வாணியோடு தூர போனாலும், கோடிபதி கட்சியை கேட்காமங்க தூர போனாலும், கத்தை கொண்டு வருவார். கத்தை அரவணைப்பார். திரும்பி வரைக்கும் கத்தை அரவணைப்பார். ஆமே ஆமா. இதை இன்னொன்று பாருங்கோ. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு குடும்பத்துல ஒருவன் வீட்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனா அவன் திரும்பி இருக்க கல்லெறிஞ்சு கொள்ளுவானுமா இருக்கு. இந்த மகன் அப்படி போன மகன் எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்ளுவானுமா. கல்லெறிஞ்சு கொள்ள மனதுருக்க கொம்பேஷன் தேவன், மனதுருக்குள்ள தேவன் கட்டி அணைத்தார். சரியோ? நேரம் போய்கொண்டு பாருங்க. 5 அரை மத்தியானம் இல்லை, எனக்கு தந்ததை 25 நிமிடம். சரி, கிறிஸ்துவை மறுதளித்து சபித்து சத்தியமான பேதுருவும் கூட ஒரு உடைந்த பாத்திரம். கர்த்தர் பேதுருவை களிமண் மனது போல் மீண்டும் மணந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். கர்த்தர் இவ்வளவு நல்லவர். நான் என்னதான் புல விட்டாலும் அதான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து திரும்பி அணைக்கிற தெய்வம். அதுதான் அவரில் ஒரு இது இருக்கு. அதாவது கொம்ப இடக்க மனுப்பான எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இடக்க மனுப்பான் கிடையாது. ஆண்டவர் வந்து இடக்க மனுப்பான்மை இருக்கு. ஐயோ, ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு. அங்கே தொடர என்ன முடியும்? முடிவு எடுப்போம். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, அன்பான பரலோக தகப்பனே, இந்த நித்திய வெளிச்சத்திலே பரம குயவன் என்ற தரப்பிலே கொடுத்த செய்தியை நீ ஆசீர்வதிக்கிறது. இதை கேட்கிற பிள்ளைகள் வேதனையோடு சஞ்சலத்தோடு செய்வதற்காக தவித்துக் கொண்டிருக்கும் வேலையிலே நீ சரியான முறையில் திருத்தி எடுக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி.
ஐயா, நீர் பரமக்குயவன். நம்முடைய வாழ்க்கையை வணங்குகிறவர் நீர். நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீர். எங்களுடைய வாழ்க்கையின் திறவுகோலை உங்களுடைய கையில் தான் இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் எத்தனை வருடம் வாழ வேண்டும், எத்தனை மாதம் மண்டையை போட வேண்டும் என்று உங்கள் கையில் தான் இருக்க ஆண்டவரே. ஐயா, கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, மறு ஒளிபரப்பு கேட்கிற பிள்ளைகளே, நீர் ஆசீர்வாதி வழிநடத்த வேண்டுமாக சொல்லி ஐயா, தொடர்ந்து வரும் செய்திகளை தேவ பிள்ளைகள் கொடுக்கிற செய்திகளை ஆசீர்வதியும். இந்த செய்திகள் கருக்குள்ள பட்டயமாக கேட்கிற பிள்ளைகள் ஊடுருவி சென்று நிரான உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொண்டு உமது வருகையில் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த சங்கம வானொலி கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்ட கிருபைக்காண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற சகோதரிமார்களே, தாழ்ந்த கொடுத்த பிள்ளைகளே, தொடர்ந்து வார்த்தை கொடுக்கிற தாசர்களையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.